மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். என்னடா அது, ரமலான் வந்துருச்சு, இன்னும் இந்த சங்கி சைத்தானுங்களை ஆளையே காணமே அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டாங்க. அதுவும் கரெக்டா ரமலான் 1 அன்னைக்கு, முதல் நோன்பு அன்னைக்கு வந்து மொத்தமா வந்து இறங்கி இருக்கிறானுங்க. பொதுவாகவே ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ரமலான் மாசம் வருதோ, முஸ்லிம்கள் 30 நாள் நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, அந்த 30 நாள் ரமலான் நோன்பு வந்த உடனே ஷைத்தான்கள் விலங்கெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை இது வந்து. அதனாலதான் பாருங்க, மற்ற நாட்கள்ல கூட பள்ளிவாசலுக்கு போக மாட்டாங்க, தொழுவ மாட்டாங்க. கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடிய சிலர் கூட இந்த ரமலான் மாசத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க தொழுகை, ஒரு நேர்மையான வாழ்க்கை, இப்படி அவங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது காரணம் என்னன்னா, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அந்த ஒரு மாசம் ஷைத்தான் விலங்கெடுக்கப்படுகிறான். அந்த ஒரு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சி, இது உங்க வாழ்நாள் முழுக்க இந்த பயிற்சி உங்களுக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத இது இஸ்லாமிய நம்பிக்கை. அப்போ ஷைத்தான்கள் விலங்கெடுக்கப்பட்டுறான். அந்த ஷைத்தானோட வேலை இங்க செய்யறதுக்கு யாராவது வேணும் இல்லையா, அந்த வேலையை தான் ஒட்டுமொத்தமா கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இங்க சங்கிகள் இருக்கானுங்க. சங்கிகள் இப்ப என்ன பண்ணிருக்கான், கேரளா ஸ்டோரி பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே கேரளா ஸ்டோரி பார்ட் 1 ஒரு கர்மத்தை எடுத்துக்கிட்டு நாடு முழுக்க மத வெறுப்பை பரப்புறதுக்கு ஒரு காரணமா சொல்லிட்டு முழுக்க வன்மத்தை பரப்பிட்டு அலைஞ்சானுங்க. இப்போ அதோடைய பாகம் 2 பார்ட் 2 எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இந்த ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. கரெக்டா ரமலான் 1 அன்னைக்கு இந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றானுங்க. அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா இன்ஸ்பயர்டு பை மெனி ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. பல உண்மை சம்பவங்களை வைத்து இந்த படத்தை வந்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ் இன்ஸ்பயர்டு பை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இவங்களோட இந்த கன்றாவி சிந்தனை எப்படிங்கிறதுக்கு நமக்கு புரியும். இந்த மாதிரிதான் கேரளா ஸ்டோரி பார்ட் 1 ஒன்று எடுத்தானுங்க. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், இதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் அன்னைக்கு வெளியிடும் போது, அமாரா ஸ்டோரி ஹே, அமாரா ஸ்டோரிக்கா நை, இது என்னோட கதை மட்டும் இல்ல, இது மாதிரி 32,000 பெண்கள் இது மாதிரி கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, லவ் ஜிஹாதால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி 32,000 பெண்களுடைய உண்மை கதை, ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. படம் முழுக்க அவ்வளவு பெரிய வன்மம். அப்ப அந்த படத்துக்கு எதிரான வழக்குகள் தொடரும் போது கடைசியில் நீதிமன்றத்துல போய், ஏன்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருவானுங்க, ஒரு பிரச்சனை ஆகணும்னா சாவர்கர் சார்பில் சாவர்கர் பாணியில சரணடைஞ்சிருவானுங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்துல வந்து என்ன சொன்னானுங்கன்னா, இல்ல இது ட்ரூ ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, 32,000 பேர் இல்ல, ஆனா ஒரு சில அப்படின்னாங்க. அதுக்கடுத்து கடைசி கட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கடுத்து இது வந்து நம்பகமற்ற கதைகள், நம்பகமற்ற தகவல்களை வச்சு நாங்க இந்த படத்தை எடுத்தோம், அதுக்கடுத்து கற்பனையான சித்தரிப்புகளை வச்சு இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு பல்ட்டி அடிச்சாங்க. இன்னைக்கு நீங்க கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணாலே சரி, இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த டீடைல்ஸ் இருக்கக்கூடிய விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணாலுமே சரி, இது ஒரு நம்பகத்தன்மையற்றவை, இந்த படத்தோட கதை இது உண்மை சம்பவம் கிடையாது, இது நம்பகத்தன்மையற்றவை, இது ஒரு கற்பனையான சித்தரிப்பு, எங்கேயுமே உண்மையால நடக்கல, இது ஒரு கற்பனையான சித்தரிப்பு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தானுங்க. இன்னைக்கு புதுசா பாகம் 2 எடுக்கும்போது இன்ஸ்பயர்டு பை மெனி ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது, ஒரு ஆலிமுடைய சத்தம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு இஸ்லாமிய அறிஞருடைய அவருடைய குரல் மாதிரி ஒரு வார்த்தை ஒண்ணு வருது. அதுல அந்த குரல்ல வரக்கூடிய அந்த இஸ்லாமிய அறிஞரோட வாய்ஸ் சொல்லப்படுது, இன்னும் 25 வருஷம் தான், இன்னும் 25 வருஷத்துல இந்த பாரத்தை, இந்த இந்தியாவை நம்ம இஸ்லாமிய நாடா மாத்திரணும், அது இல்லாம இந்த இந்தியாவில் ஷரியா லா நம்ம கொண்டு வந்துடும், ஷரியத்து சட்டத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடும், இதெல்லாம் வேற 25 வருஷத்துல இந்தியாவை நம்ம முழுக்க நம்ம மாத்தி ஆகணும், இஸ்லாமிய நாடா இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அதுல இருந்து கேட்குது. அங்க இருந்து வன்மத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா, முஸ்லிம்களை நம்ம இப்படியே விட்டோம்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா மதமாற்றம் பண்ணி இந்த நாட்டையே இஸ்லாமிய நாடா மாத்திருவான் அப்படிங்கறத இவ்வளவு நாள் அரசியல் மேடைகளை பேசுனது இல்லையா, அதை இன்னைக்கு சினிமாவில் படமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி போற இடமெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, முஸ்லிம்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, இப்படியே போச்சுன்னா அசாம் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்துக்கள் சிறுபான்மையினாரும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை மக்களாக மாறிடுவாங்க அப்படின்னு இத்தனை நாள மேடைகள்ல ஒரு அரசியல் பண்றாங்க தெரியுமா. அந்த கர்மத்தை தான் இன்னைக்கு இந்த படமாவே எடுத்து வச்சுக்கிட்டு 25 வருஷத்துல இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்திரணும் அப்படின்னு சொல்லி இதுல முதல் எடுத்தோடனே அது ஒரு வாசகம் கொண்டு வராங்க. ஏன்னா இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்திரணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இங்க யார் சொல்றா, இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு,
உலகத்திலே தலை சிறந்த நாடு இந்தியா. எல்லா மத மக்கள், எல்லா மொழியை சார்ந்தவர்கள், எல்லா இனத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் எல்லாருமே ஒரு தாய் மக்கள், எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கறதாலதான் இந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக, இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய உயிரை அதிக அளவுல இஸ்லாமியர்கள் தியாகம் செஞ்சாங்க. எங்கேயுமே இந்தியா இஸ்லாமிய நாடா மாறிடான் அப்படிங்கிறதுக்காக இங்க யாருமே பாடுபடல. ஏன் இஸ்லாமிய சட்டமே அப்படி சொல்லலையே. இப்ப இஸ்லாம் வந்து எல்லா நாடும் நீங்க இஸ்லாமிய நாடா மாத்திரணும் அப்படின்னு சொல்லப்படல. ஏன் குர்ஆனுடைய வரலாறு சொல்லும் போது அஹ்சனுல் கசஸ் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படும். அழகிய வரலாறு அப்படின்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லப்படும். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மன்னரின் கீழே அமைச்சராக வேலை செஞ்சாரு. அவர் நான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்யல. அதே மாதிரி நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல கூட மக்காவுல இஸ்லாமியர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்துல கூட அபிஷீனியாவுக்கு மக்களை பாதுகாப்பா அனுப்பி வச்சாங்க. நீங்க அபிஷீனியாவுக்கு போங்க, அங்க ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சி செய்யறாரு, அவருடைய பேர் நஜ்ஜாஷி, அவருடைய ஆட்சியின் கீழே ஒரு நேர்மையான ஆட்சி நடக்கிறதால நீங்க அங்க பத்திரமா இருக்கலாம்னு சொல்லி இப்படிதான் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போ மற்ற ஆட்சி நடக்கிறத, மற்ற ஒரு நாட்டையோ இந்த மாதிரி அந்த நாட்டை அடிச்சிடணும், அந்த நாட்டை ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல. போர்கள் நடந்தது. போர்கள் எதுனா எல்லா இடங்களிலுமே போர்கள் நடந்தது. ஏன் சேரன் சோழனுக்கு மத்தியில போர்கள் நடக்கலையா? சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மத்தியில போர்கள் நடக்கலையா? அந்த மாதிரி சில இடங்கள்ல நாட்டுக்கு மத்தியில தான் போர் நடந்தது தவிர மதத்துக்கும் மத்தியில போர் செய்ய சொல்லி இஸ்லாம் எந்த இடத்துலயுமே சொல்லப்படல. ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, இந்த ட்ரெய்லருடைய ஆரம்பத்திலேயே இன்னும் 25 வருஷத்துல இந்தியாவை இஸ்லாமிய நாடா மாத்திரணும் அப்படின்னு சொல்லி இப்படி முழுக்க வன்மம். இந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்கும் போது இந்த கர்மத்துக்கு எவன்டா சென்சார் போர்டு கொடுத்தான்? ஒண்ணுமில்ல, இப்போ ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு காரணம் சொல்லும் போது அதுல வந்து ஒரு வில்லன் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாராம். அது ஓஎம், ஆபரேஷன் ஓஎம் அப்படின்னு இருக்குதா. ஓஎம் அப்படின்னா இந்து மதத்தோட ஓம குறிக்குது. ஒரு மதத்தை நீங்க இழிவுபடுத்துறீங்க, இத ஒரு காரணமாச்சு. ஆபரேஷன் ஓஎம் அப்படிங்கிறத ஓம், அந்த ஓம் இந்து மதத்தோட தொடர்பு இப்படி எல்லாம் மூக்க சுத்தி நாக்க சுத்தி எல்லாம் தொடர் இந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒப்பிட்டு பார்த்து இந்த படத்துக்கு தடை செஞ்சு வச்சிருக்காங்க. படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பட்டமா இஸ்லாமிய வெறுப்ப கக்குறான். இந்த நாட்டை இஸ்லாமிய நாடா மாத்த போறோம், இந்து பெண்களை கற்பழிக்க போறோம், அதை இஸ்லாமிய அறிஞர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த பெண்களை போட்டு கற்பழிப்பாங்க, சீரழிப்பாங்க, இதெல்லாம் இஸ்லாமிய மதம் சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு மூதேவி ஒருத்தன் படம் எடுக்கிறான். இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்த சென்சார் போர்டு, இந்த ஒன்றிய அரசு எல்லாமே இவங்க எந்த மதத்துக்கு எதிரான ஆட்சி செய்யறாங்க? நாங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் ஆட்சி செய்யறோம், இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில் வாழ தகுதியே இல்லாதவங்க, அவங்க மேல எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவுக்கான ஆட்சி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்ன கேரளாஸ்வரி பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அது கேரளாவில் மட்டுமே நடந்த கதையா வச்சு எடுத்தாங்க. கேரளாவில் நடக்குது, கேரளா பெண்களை முஸ்லீம் ஆண்கள் காதலிப்பாங்க, கர்ப்பமாக்குவாங்க, முஸ்லீம் அறிஞர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் ஆப்கானிஸ்தானோ சிரியாவோ இது மாதிரி வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள அடிமை சந்தையில தீவிரவாதியை வித்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 படம் எடுத்தாங்களா. இது பார்ட் 2 கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங், அதே அளவு தான், வேற எந்த கர்மமும் இதுல இல்ல, அதே கதை அதே அளவு. இதை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி இது ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசல நடக்கிற கதை. அங்க காலேஜ் படிக்கக்கூடிய இந்து பெண்கள் அவங்கள காலேஜ் படிக்கும் போது அழகான இஸ்லாமிய ஆண்கள் வந்து அவங்க கூட பழகி அவங்கள காதலிச்சு நீங்க வந்து அப்படியே பண்றாங்க. ஒரு கட்டத்தில் இவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பொண்ணு வந்து மதம் மாறி வந்துருதான். இப்படி மதம் மாறி வரக்கூடிய இந்த பெண்களுக்குள்ள அந்த பசங்க சொல்றாங்களாம், நம்ம வேணா லிவின்ல இருக்கலாமே, அதாவது மதம் மாற ஒத்துக்கிற பெண்களை மதம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா. ஒரு பொண்ணு சொல்லுது, நான் மதமெல்லாம் மாற மாட்டேன், நான் என் மதத்துல இருந்திருக்கேன், நீ உன் மதத்தை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை நம்ம லிவின்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லிவின்ல இருந்து, அப்ப லிவின்ல இருந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணு கர்ப்பமாக்கப்படுறா. அதுக்கப்புறம் இவன் நம்ம மதத்துக்கு வந்துதான் ஆகணும், நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியோ ஒரு வகையில அந்த பெண்களை கர்ப்பமாக்கிறாங்க. கர்ப்பமாக்கப்பட்ட பெண்களை இஸ்லாமிய அறிஞர்கள் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் காட்டுறாங்க. அதுல இஸ்லாமிய அறிஞர் ஒருத்தர் ஒரு ஆலிம், ஒரு இஸ்லாமிய அறிஞர் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, அமரா கம் இந்து லடிக்கி அமரா பனா அப்படிங்கிறாரு. அதாவது நம்மளுடைய வேலை என்னன்னா இந்து பெண்களை எல்லாம் நம்ம பெண்களா மாத்தணும், இந்து பெண்களை எல்லாம் கர்ப்பமா மாத்தணும், அவங்க எல்லாம் முஸ்லீமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம் பாடம் நடத்துற மாதிரி இப்படி ஒரு காட்சி நடத்துறாங்க. ஏன்டா ஆலிம்களுக்கு வேற வேலை கிடையாது? இந்திய சுதந்திர காலத்துல இருந்து அவங்க இன்னைக்கு காலம் வரைக்கும் இந்த மாதிரி சங்கி சிந்தனையோட எங்கெல்லாம் வெளியில வராங்களோ அதுக்கு எதிராக மக்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்மை ஹலால் ஹராம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வேலைகள் செய்யக்கூடிய ஆலிம்கள் இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுடா. அவங்களை கொண்டு போய் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போய் லவ் பண்ணுவானா, அவன் கர்ப்பம் ஆக்கிடுவானா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த ஆலிம்களுக்கு வேலையா?
எவ்வளவு ஒரு வன்மம் பாருங்க. இவ்வளவு ஒரு ஒண்ணும் இல்லைங்க. ஜிப்சின்னு ஒரு படம் வந்தது, நம்ம ஜீவா நடிச்சு டைரக்டர் ராஜமுருகன் டைரக்ஷன் பண்ண ஒரு படம். அந்த படத்துல நம்ம மொட்டை இருக்கார் இல்லையா, இவரு யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுவாங்க. அவரு காவி ட்ரெஸ்ல இருப்பாரு, காவி சட்டை காவி வேஷ்டி போட்டிருப்பாரு. அந்த சீனை பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்த சொல்லி சென்சார் போர்டு சொல்லுச்சு, இந்த சீனை நீ பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்தணும், இது காவி கலரை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய கலரை காட்டுறதுக்கே இவ்வளவு பெரிய சென்சார் போர்டு கட்டளை போட்டு கடைசியில கலரை பிளாக் அண்ட் ஒயிட் மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி ஒரு கலருக்கெல்லாம் சென்சார் போர்டு பார்க்கக்கூடிய இந்த சென்சார் போர்டு இங்க ஒரு ஆலிமுடைய தோற்றம், ஆலிம்கள் இவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசுற மாதிரியான இப்படியாப்பட்ட காட்சி எல்லாம் வைப்பான். ஆனா உனக்கு முழு சுதந்திரம். இதுக்கு வரி விலக்கு கொடுக்காம விட்டாங்க பாருங்க, அதுவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மோடிஜி அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கு முழு வரி விலக்கு கொடுத்து கவர்மெண்ட் லீவு கொடுத்து நீ எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும், படத்தை பார்த்த டிக்கெட்டை கொண்டு வந்து ஆபீஸ்ல சேர்த்தாதான் மறுநாளுக்கு உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் பல சட்டமெல்லாம் சங்கிகள் போட்டாங்க இல்லையா, அப்படிலாம் ஒன்னும் ஏதோ கொடுக்கலையான்னு தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ ஆலிம்களை பத்தி இப்படி கொச்சப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்ப ஆலிம்களை வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கதான் முஸ்லிம்கள் அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். உள்ள வச்சோன்னு அடிச்சு சித்திரவதை பண்றான். இனிமே நீங்க எங்க நாங்க சொல்றதா கேட்கணும், பொம்பளைங்களை எங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறான். அதுவும் அடிக்கிறது கூட வழக்கமா ஏதாவது யாருக்கோ கணவன் மனைவிக்குள்ள சண்டாட்டா எப்படி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி கூட வைக்கல. இஸ்லாம் ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறது கூட இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. அந்த பெண்கள் உங்கள சரிபாதி, உங்க மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் இறைவனிடத்தில் சிறந்தவர் சொல்லி இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு மனைவியை நீங்க கை நீட்டி அடிக்கிறதுக்கு நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலயுமே தன்னோட மனைவியை அவங்க கை நீட்டி அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட கிடையாது. ஆனா இந்த இடத்துல கை நீட்டி அடிக்கிறதே இஸ்லாம் அனுமதிக்கல. ஆனா இந்த இடத்துல அடிக்கிறது எப்படி அடிக்கிறான் தெரியுமா, இப்படி அடிக்கிறான், பக்கு 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 பக்குன்னு போட்டு குத்துறான். ஒரு படத்துல பாக்ஸிங் காட்சி கூட இப்படி வைக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஒரு தன்னோட மனைவியை போட்டு ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்ற மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிக்க காதலிப்பான், கர்ப்பமாக்கிடுவான். அதுக்கடுத்து நீ அவங்க வீட்டு பொம்மடாடியே போயிட்டுனா இப்படிதான் உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுமையா கொடூரமா போட்டு அடிச்சு சித்திரவதை செய்யறான். சித்திரவதை செஞ்சு முடிச்சுட்டு இப்ப அந்த ஆம்பளை வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது இந்த இந்து பெண்களை வேலைக்கு போகும்போது எப்படி விட்டு போறானா, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்களா. இந்த பொண்ணுங்களை வீட்டுல வச்சுட்டு வெளியில போய் பூட்டை போட்டுட்டு இவனுக்கு சாவி எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவானா. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சாவியை கொடுத்து வச்சு திறந்துதான் அந்த பொண்ணுங்களை பார்க்கணுமா, உள்ள என்ன நடந்தாலும் நீ உள்ள கடந்ததான் சாவணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கொடூரமான சித்தரிப்பு. நீ முஸ்லீம் கூட பழகினா கடைசியில உன் நிலைமை இப்படிதான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஏன்னா இதெல்லாம் கற்பனையில எங்க யோசிக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் வீட்டுல நீ இந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்து வீட்டுல இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, யாராவது ஒரு வீட்டுல இப்படி வச்சுட்டு பூட்டிட்டு போயிருக்காங்களா? யாராவது மனுஷன் இந்த மாதிரி செய்வானா? ஒருவேளை சங்கிகள் இப்படி செய்வானா என்னவோ, அவன் சிந்தனை என்ன இருக்கோ, அவன் தினமும் என்ன அனுபவிக்கிறானோ இதான் அடுத்தவங்க மேல சித்தரிச்சு படம் எடுக்கிறானோ என்னவோ தெரியல. இவனுக்கு வீட்டுல எப்படி எதுவும் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா இப்படி எல்லாம் கொடூரப்படுத்துவாங்க, பெண்களை போட்டு நாசப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்கன்ற மாதிரியான இப்படி எல்லாம் படத்துல எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சு அடுத்த ஒரு காட்சி பாருங்க, அதுதான் இதுக்கு மேல கொடூரம். அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்லையா, நான் இந்துவாக இருந்திருக்கேன், நீ முஸ்லீமாவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லிவின்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டானா. இப்ப கல்யாணம் பண்ணப்பட்ட பிறகு இந்த முஸ்லீம் ஆண் இருக்கான்ல, இவனுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியை சேர்ந்து இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குது. சாப்பாடு கொடுக்கும்போது பீஃபை கொடுக்குறாங்க. நீ பீஃபை சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி பீஃபை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு சாப்பாடை காலில் ஏற்றி உதச்சிருது. இந்த பீஃபெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் நாங்கள் கடவுளா கும்பிட்டு இருந்தது, நான் பீஃபை சாப்பிட மாட்டேன்னு காலில் ஏற்றி உதச்சிருது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சு பொழக்குது, செம்ம அடி போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணோட கையை 2 பேரும் காலை 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் இவன் புருஷங்காரன் என்ன பண்றான், மூக்க பொத்துறான். மூக்க பொத்துறோன்னா வாயை திறந்தானே ஆகணும் இல்லையா, மூக்க பொத்துறோன்னா வாயை திறக்கிறான். வாய்க்குள்ள அந்த பீஃப் சாப்பாடை கொண்டு வந்து வாய்க்குள்ள போட்டு திணிச்சு வாயை எல்லாரும் சேர்ந்து வாயை போட்டு அமுக்கி வேற வழி இல்லாம அந்த பீஃபை வேற வழி இல்லாம அந்த பொண்ணு முழுங்கிதான் ஆகணும், இந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் மாட்டுக்கறி சாப்பிட சொல்லி சித்திரவதைப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது கற்பனையில கூட இப்படி எட்டாது, எங்கேயாவது இப்படி நடக்குமா? ஒரு கற்பனையா கூட இப்படி ஒரு காட்சி வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா எவ்வளவுலாம் கேவலமா, எந்த அளவுக்குலாம் கருமாந்திர சிந்தனை ஒருத்தனுக்கு இருக்குமோ, ஒருத்தன் புத்தியில சாக்கடைய மலமும் மட்டும் ஒருத்தன் புத்தியில ஒன்னா எப்படி இருக்குமோ அப்படி எல்லாம் ஒரு மூதையை ஒருத்தன் படம் எடுத்து வச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் எங்கேயுமே இஸ்லாம் நீ மாட்டுக்கறி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லப்படல. இஸ்லாத்துல பிராணிகள் சாப்பிட அனுமதி இருக்குது. எப்படி உனக்கு காய்கறிகளோ சைவ உணவோ அசைவ உணவோ இதெல்லாம் உனக்கு அனுமதிக்கப்பட்டது, இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் நீ சாப்பிடலாம்னு சொல்லி மாடு ஆடு ஒட்டகம் கோழி இது மாதிரியான பிராணிகள் அனுமதிக்கப்பட்டதோ அப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு பிராணியில ஒன்றுதான் மாட்டுக்கறியை தவிர மாட்டுக்கறி சாப்பிட்டே ஆகணும், மாட்டுக்கறி சாப்பிட்டா மட்டும்தான் நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. யாருமே மாட்டுக்கறி சாப்பிடலன்னா அவங்க முஸ்லீம் இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்ப எங்க வீடு எடுத்துக்கிட்டா கூட என் தம்பி மனைவி மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, அவங்க மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லை, அவங்க சாப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க தான்.
அப்ப யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க மாட்டிறைச்சி சாப்பிடலாம். யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ உங்களால் விரும்பியதை சாப்பிடுங்க. உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதே தவிர நீ இதை தான் சாப்பிட்டாகணும், இதை போட்டு எல்லாம் வாயில போட்டு அமுக்குவோம் திணிக்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லல. அப்ப இந்த அளவுக்கு எவ்வளவெல்லாம் வலுக்கட்டாயமா அவனோட அந்த கன்றாவி சிந்தனை, இந்த சாக்கடை சிந்தனையை பூத்த முடியுமோ அதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவ்வளவு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ற மாதிரி எல்லாமே சொல்லி முடிச்சு கடைசியில ஒரு பேரை போடுறான். திரும்ப ஒரு பேரை போட்டு இந்த மாதிரி இந்த இவர்களுடைய இலக்கு அடுத்து உங்களுடைய மகள் தான், உங்களுடைய மகள் இவர்களுடைய இலக்கில் சிக்காமல் இருப்பதற்காக இந்த படத்தை பாருங்க அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறான். ஆரம்பத்துல இன்னும் 25 வருஷத்துல இந்த நாடு இஸ்லாமிய நாடா மாத்திரும் சொல்லி ஒரு பேரை போட்டு ஆரம்பிச்ச மூதேவி கடைசியில எங்க வந்து முடிக்கிறான்னா இந்த மாதிரி இவ்வளவு சித்திரவதை பண்ணி நாசப்படுத்துறாங்களா நம்ம இந்து பெண்களை, இந்த மாதிரி அடுத்த இலக்கு இவங்களுடைய அடுத்த டார்கெட் பண்றது உங்க வீட்டு பெண்கள் தான். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வீட்டு பெண்களையும் டார்கெட் பண்ணிட்டு தான் இருப்பான். உங்க வீட்டு பெண்கள் இந்த மாதிரி டார்கெட்ல சிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீ வந்து பார்க்கணும். பிப்ரவரி 27 படம் வருது, இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு படத்தை எடுத்து, ஒரு கேவலவாதிய ஒரு படத்தை எடுத்துட்டு இதுக்கு இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மதத்தை போட்டு கொச்சப்படுத்தி இன்னொரு மதத்தை சேர்ந்த பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு படம் எடுப்பான். இந்த படத்தை நீ வந்து பாத்துருங்கன்னு சொல்லி இவ்வளவு ஒரு கர்மாந்திரமான படத்தை ஒருத்தன் எடுக்கிறான். இந்த படத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய சென்சார் போர்டு அனுமதி கொடுக்குதுன்னா அப்ப இந்த நாடு யாரோட பாதையில போயிட்டு இருக்குது? இந்த நாடு எந்த அளவுக்கு ஒரு கருத்து சுதந்திரத்தோட விஷயத்துல எந்த அளவுக்கு போயிருக்கு? நீ சங்கி சிந்தனை எடுத்துக்கோ, உனக்கு எல்லா விதமான அனுமதியும் கொடுக்கப்பட்டுரும். ஆனா நீ நார்மலான ஒரு படம் எடுத்தா கூட அதுல எங்களை குறிக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சா கூட உனக்கு எந்த ஒரு அனுமதியும் நம்ம கிடைக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கூடிய இப்பேற்பட்ட படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க டபுள் கேமரா விளையாட பாக்குறாங்க. அதாவது இந்த படம் பார்த்தோம்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இங்க நடக்கக்கூடிய கதைன்னு சொல்றான். ஆனா படத்துக்கு பேர் கேரளா ஸ்டோரின்னு வைக்கிறான். இது கேரளா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆச்சு, கேரளா ஸ்டோரின்னு. கடைசியில கேரளால அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நீயே ஒத்துக்கிட்ட. பார்ட் 2க்கு எது கேரளா ஸ்டோரின்னு வைக்கணும்? ஒன்னு ராஜஸ்தான் ஸ்டோரி வைக்கலாம், இல்ல மத்திய பிரதேஷ் ஸ்டோரின்னு வைக்கலாம். ஏன் கேரளா ஸ்டோரின்ற பேர் வைக்கிறானா கேரளாவில் பாஜகவில் ஆட்சி செய்ய முடியல, இவங்க தலைகீழ தண்ணி குடிச்சாலும் இவங்களால கேரளாவில் ஆட்சி செய்யவே முடியாது. சமீபத்தில் அங்க சுரேஷ் கோபி ஒரு தொகுதியில ஜெயிச்சது கூட அங்க ஓட்சோரி மாதிரியான பல வாக்கு திருட்டுகள் சேகரிக்கப்பட்டு தான் அவங்களால அங்க வெற்றி பெற முடிஞ்சதே தவிர நேர்மையாவோ தேர்தல் அணிக்கையோ மக்களை சந்திச்சோ இவங்களால ஒருபோதும் கேரளாவில் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாடு பக்கம் இவங்களால தலையெடுத்து கூட வைக்க முடியாது, கேரளாவில் உள்ள கூட நுழைய முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறதால அப்ப அந்த கேரளாவோட பேரை நாசப்படுத்துவோம், அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோட பேரை நம்ம நாசப்படுத்தணும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நம்ம கேவலப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு வாண்டடா போயிட்டு கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறானுங்க. சரி, சங்கிகளுடைய இந்த விஷ பிரச்சாரம் தொடர்ந்து இங்க பிரதிபலிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எப்பவுமே இது மாதிரியான மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது இது ஒரு ஆரம்பத்துல ஒரு மாதிரி ரசிக்கப்படும், ஒரு கட்டத்துக்கு மேல இதையே திணிச்சு ஒரு கட்டத்துல இது கொமட்டிடும், ஒரு வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆயிரும். அதனால இன்னைக்கு வட மாநிலங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இவங்களோட வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் நம்புறாங்களா, இது மாதிரியே மக்கள்லாம் செயல்படுறாங்களா அப்படின்னா வட மாநிலங்கள்ல வரக்கூடிய செய்திகளே வேற. இப்ப சமீபத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சமீபத்துல போன ரமலான் மாசத்துல நடந்திருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ஈது பண்டிகை பெருநாள் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு வெளியில வராங்க. அங்க டிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்கிறாங்க, டிங்கு மண்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை சேர்ந்த குடும்ப தலைவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. இறந்துட்டோன்னே அவருடைய வருமானம் தான் அந்த குடும்பத்துக்கான வாழ்வாதாரம். அவரு இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா 4 குழந்தைங்க இருக்காங்க, 4மே குழந்தைகள். இப்போ அவங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரம் கிடையாது. இந்த சடலத்தை அடக்கம் பண்றது கூட அவங்கள்ட்ட காசு இல்லை, பெரிய அளவுல உறவினர்களும் அவங்களுக்கு யாருமே கிடையாது. அந்த இடத்துல பெருநாள் தொழுகை தொழுது முடிச்சு முஸ்லீம்கள் வரும்போது இந்த மாதிரியான நிலைமைகள் அவங்க கேள்விப்படுறாங்க. இறந்து போனது ஒரு இந்து. அப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே இவங்களுடைய சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பெருநாள் தொழுதுட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருக்கிட்டையுமே அறிவிப்பு செஞ்சு இந்த சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு வசூல் பண்றாங்க. பொதுவாகவே பெருநாள் அன்னைக்கு மசூதியில் வழக்கம் பண்றது வழக்கம். ஏன்னா கூட்டம் நிறைய வரும். அன்னைக்கு மசூதியில் ஏதாவது ஒரு சின்னதா வசூல் பண்ணோம்னா மசூதியில இந்த 1 வருஷத்துக்கான பராமரிப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிதி வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்து சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு வசூல் பண்ணி அந்த சடலத்தை அவங்க மத வழக்கப்படி அவங்க அடக்கம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நல்ல முறையில செஞ்சு முடிச்சாங்க. இது மேற்கு வங்கத்துல குறிப்பா மால்டாவுடைய பகுதியில பெரிய அளவு நிகழ்ச்சியான ஒரு சம்பவமா பார்க்கப்பட்டது. நான் சொன்ன இந்த செய்தி இன்னைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருக்கு. அடுத்த ஒரு செய்தி, இதுவுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசோட கான்பூர் பகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் வக்கார் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு பேர் பகவதி. இந்த அம்மா ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குது, அந்த ஏரியால சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க ஒரு வயசானவங்களை கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களே இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த முதிய வயசு இருக்கக்கூடிய இந்த அம்மா, அந்த பகவதின்னு சொல்லக்கூடிய அம்மா, இவங்களை பாத்துக்கிறது யாருமே இல்ல.
நெருக்கடியா இருக்கிறாங்க, வாடகை கொடுக்க முடியல, யாருமே அவங்கள பராமரிப்பு இல்லாத நிற்கிறாங்க. அப்ப இந்த வக்கார் அலி தான் அவங்கள கொண்டு போய் பல வருஷமா அவங்கள தன்னோட பராமரிப்புல வச்சு பத்திரமா ஒரு அம்மா மாதிரி கூட வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் அந்த அம்மா பகவதி இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோன்னா அவங்கள நல்ல முறையில் அடக்கம் செய்யறாரு. அப்புறம் அடக்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் கேட்கும் போது இந்த வேலைகளை செய்யும் போது இந்த அம்மாவுடைய வழக்கம் வந்து அவங்களுடைய முறைப்படி தகனம் செய்வாங்க, சடலத்தை எரிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய சடலத்தை எரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே அந்த நின்று செஞ்சு கொடுத்தாரு. இந்த விஷயத்தை அவ்வளோ ஒரு இஸ்லாமியர் பராமரிச்சாரு. அந்த இறுதி சடங்குக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. கடைசியில் அவங்க மதப்படியே எல்லாமே செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி, ஏன்னா மத வெறுப்பு பரப்பக்கூடிய உத்தரப்பிரதேசல இப்படி ஒரு மனிதநேய சம்பவமா அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை அவர் ஆச்சரியமா எழுதுறாங்க. ஏங்க இப்போ சமீபத்தில் நடக்கல, காஷ்மீர்ல நடந்தது. காஷ்மீர்ல கடுமையான பனிப்பொழிவு பெஞ்சது. பனிப்பொழிவு எந்த அளவுக்குன்னா அந்த பக்கம் ரோட்ல ஹைவே ரோட்ல வண்டியே போக முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு பெஞ்சது. அப்போ அந்த டைம்ல இங்கிருந்து போன பல டூரிஸ்டுகள் அந்த இடத்துல போக முடியாம, இவங்க டார்கெட் பண்ண இடத்துக்கு போக முடியல, இவங்க கிளம்பி வந்த இடத்துக்கு ரிட்டர்னும் போக முடியல. அந்த அளவுக்கு பனிப்பொழிவுல நடுராத்திரியில மாட்டிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு அங்க வந்திருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அந்த கிராம மக்கள் அங்க யாரெல்லாம் சிக்கிக்கிட்டாங்களோ அந்த சுற்றுலா பயணிகளுக்கு அதுல அதிகமானவர்கள் இந்துக்கள் தான். அவங்களை கூட்டு போய் தங்களோட வீட்டுக்கு கூட்டு போய், தங்களுடைய மசூதிகளுக்கு கூட்டு போய், அவங்க முஸ்லிம்கள் நின்று வணங்கக்கூடிய அந்த மசூதியில கூட்டு போய் இந்து சகோதரர்களை கூட்டு போய் அங்க போய் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்களுக்கு பராமரிப்பு கொடுத்து, போர்வை பெட்ஷீட் எல்லாமே கொடுத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சாங்க. இந்த சம்பவத்தை இன்னைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எவ்வளவு ஒரு மனிதநேயமிக்க சம்பவம் காஷ்மீர்ல நடக்குது. இந்த காஷ்மீர் தானே சினிமாவில் தீவிரவாதிகளோட கூடாரமா காட்டப்படுது, ஆனா அந்த காஷ்மீர் எப்படி இருக்கு பாருங்க, மனிதநேயத்தோட இருக்கு பாருங்கன்னு சொல்லி சமீபத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை பத்தி ஒரு தனி ஆர்டிக்கலே எழுதுறாங்க. ஏங்க இப்போ நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அசாம்ல ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருத்தர், அவரோட பேர் அர்ஷத்னு நினைக்கிறேன், ஒரு பள்ளிவாசல்ல இருந்தக்கூடிய நேரத்துல திடீர்னு ஏதோ சத்தம் கடிச்சு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம். ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த தடுப்பு சவர்லாம் இருக்காது. ஒரு கார் வேகமா வந்த காரு தடுப்பு சவர் இல்லாத காரணத்தால குளத்துல போய் விழுந்துருச்சு. அப்போ ஒரு கார் விழுந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்சு டக்குன்னு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடிய மைக்ல போய் யாரோ உழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணி ஒட்டுமொத்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் போய் அவங்களை காப்பாற்றி கூட்டு வராங்க. கார் நல்லா லாக்ல இருக்கு, கண்ணாடி உடச்சு தூக்கிட்டு கூட்டு வராங்க. வந்த அப்புறம் பார்த்தா கார்ல இருந்த 7 பேருமே இந்துக்கள். அவங்கள ஒரு பள்ளிவாசல் மைக்ல அனௌன்ஸ் பண்ணி ஒரு பள்ளிவாசலோட இமாம் அவங்களை காப்பாத்தினாரு. இந்த இமாம் தான் இந்துக்களை கர்ப்பமாக்கி வரக்கூடிய இந்து பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சு மதமாற்றம் பண்றான்னு சொல்லி ஒரு வன்மத்தை வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இது மாதிரி தொடர்ந்து வடமாநில இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போது, ஏன் இப்ப இந்த ரமலான் நம்ம பேசிட்டு இருக்க ரமலான் மாசம் இந்த வெறுப்பு படம் எடுக்கிறானுங்களா? இந்த ரமலான் மாசத்துல நீங்க எடுத்துங்க, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய வாலாஜா பள்ளிவாசல், இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் பள்ளிவாசல்கள்ல ஒண்ணு, சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான பழங்காலத்து பள்ளிவாசல் ஒண்ணு. அந்த வாலாஜா பள்ளிவாசல்ல இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் முரளியா ஏதோ ரகுராமோ ஏதோ தெரியல, அவர் தொடர்ந்து 40 வருஷமா இஃப்தாருக்கான நோன்பு திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இஸ்லாம் எங்க பிற மதத்தை வெறுக்க சொல்லியோ, இஸ்லாமியர்கள் வெறுத்திருந்தாலோ இவர் எப்படி இன்னைக்கு மசூதியில வந்து இந்த நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்வாரு? அப்ப இதுதான் இந்தியா, இதுதான் யதார்த்தம், இதுதான் மனிதர்கள், இப்படி எல்லாம் வாழக்கூடிய மனிதர்கள். நீ இப்படி எல்லாம் ஒத்துமையா நீ நோன்பு திறந்தா என்னால அரசியல் செய்ய முடியாது, இந்த சக இந்துவோடைய சடலத்தை ஒரு இஸ்லாமியன் அடக்கம் பண்ணானா எங்களால அரசியல் செய்ய முடியாது, நீங்களாம் ஒற்றுமையா வாழ்ந்தா என்னால அரசியல் செய்ய முடியாது, நீங்களாம் கூறு கூற அடிச்சுக்கிட்டு நாசமாய் கடந்தாதான் நாங்க அந்த கூறு கூற அடிச்சு நாசமான அந்த சேத்துல எங்களால தாமரை மலர வைக்க முடியும்னு சொல்லி இப்படி ஒரு வெறுப்பு அரசியல் செய்யறாங்க. அந்த வெறுப்பு அரசியலுக்கான ஒரு விதையாதான் இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய இந்த கருமத்தை, இந்த சாக்கடத்தனமான இந்த படத்தை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்பேற்பட்ட படங்கள் ஏதோ பாகம் 1 சங்கிகளால இந்தியா முழுக்க பெரிய அளவு விளம்பரம் செய்யப்பட்டு ஓடிருச்சு. ஆனா இந்த வெறுப்பு பிரச்சாரம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, இவர்களுடைய வெறுப்பு அரசியலும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. யாரால கொண்டாடப்படுறாங்களோ அந்த வடக்கு மக்களாலே இந்த சங்கிகள் கூடிய சீக்கிரம் அடித்து விரட்டப்படுவார்கள். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.